Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான உளுந்தம்பொண்ட ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அதே சமயம் இஃப்தாருக்கு இதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நோம்பு கஞ்சியோட வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இந்த உளுந்தம்பொண்ட ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு உளுந்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உளுந்து போண்டா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த உளுந்தெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுனாக்கா உளுந்து போண்டா எண்ணெய் அதிகமாக குடிக்கிறாப்புல இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு உளுந்து போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி இதையும் பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்து அரைச்சதுனால இப்போ உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து வச்சாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இப்போ கைகளில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு இப்போ நம்ம உளுந்து போண்டாவை பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு போண்டாக்கெலாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பந்து மாதிரி போய் எண்ணெயில் விழணும். தண்ணியாக இருந்துச்சுனாக்கா உளுந்து போண்டா கண்டிப்பாக ஆயில் அதிகமாக குடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டான மாவு பதத்தோடு செஞ்சுட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட உளுந்து போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நோம்புக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ இதை அப்படியே நான் ப்ளேட்டுக்கு மாற்றி தேங்காய் சட்னியோடு இதை சர்வ் பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.